வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, மருத்துவமனையில் அட்மிட்டான ஷாலினி ஆறுதல் சொல்லிய அஜித் அவர்கள். என்னாச்சு? வைரலாகும் புகைப்படம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இப்போது சோசியல் மீடியாவில் புகைப்படம் வெளியாகிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகை ஷாலினி அஜித் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக அல்டிமேட் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தான் அஜித் குமார் அவர்கள். இவருடைய நடிப்பில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில சில மாதங்களுக்கு அஜித் குமார் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருந்தது. இந்த தகவலை கேட்டதுமே அவருடைய ரசிகர்கள் பலருமே பதறி போய் விட்டாங்க. விசாரித்த போது அஜித் அவர்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு தான் சென்றிருக்கார் என்று தெரிந்தது. குறிப்பிட்ட வயதிற்கு மேலானவர்கள் முழு உடல் பரிசோதனை மற்றும் வழக்கமான பரிசோதனை செய்வது வழக்கம்தான். உடலில் என்ன பிரச்சனை இருக்குது என்பதை பரிசோதனை மூலம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்பட்ட முன்கூட்டியே சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால் நடிகர் அஜித் குமாரும் முழு உடல் பரிசோதனை செய்திருந்தார். இந்த நிலையில நடிகை ஷாலினி மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது நடிகை ஷாலினி உடல்நலக்குறைவின் காரணமாக அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க. இதனால் படப்பிடிப்பில் இருக்கும் அஜித் சென்னைக்கு வருவாரா வரமாட்டார் என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளது. இருந்தாலுமே அஜித் தன்னுடைய காதல் மனைவிதான் முக்கியம் என்று ஷூட்டிங்கை ரத்து செய்து சென்னைக்கு வந்திருக்கிறார். அந்த போட்டோ இணையதளத்துல வைரலாகி வருது. மேலும் தன்னுடைய மனைவி ஷாலினியின் கைகளை பிடித்து கொண்டு அஜித் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அந்த புகைப்படத்தை தான் நடிகை ஷாலினி இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே காலங்கள் கடந்தாலும் உங்களுடைய காதல் மாறாது, இப்படி ஒரு கணவர் கிடைக்க ஷாலினி அவங்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும், சீக்கிரமாகவே ஷாலினி குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றெல்லாம் ரசிகர்கள் கமெண்ட் போட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான துணிவி படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது. இதனை அடுத்து தற்போது அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். ரசிகர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 1.5 வருடமாகி அஜித் அவர்களை திரையரங்கில் எப்போ பார்க்க போறோம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ நடிச்சிட்டு இருக்க படத்துக்கு அப்டேட் கொடுங்க என்று இணையதளத்தின் வாயிலாக அஜித் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விட்டிருந்தாங்க. இந்த படத்தை முதல்ல விக்னேஷ் சிவன் தான் இயக்க இருந்திருந்தார். அதற்கான அறிவிப்புகளும் எல்லாம் வெளியாகி இருந்தது. பின்பு இந்த படத்தில் இருந்து விக்னேஷ் சிவன் திடீரென விலகிவிட்டார் என்று சொல்லப்பட்டது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் அதன் பின்பு அஜித் இந்த படத்தை இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கிறார். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த படம் பயணம் சார்ந்த கதையாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் த்ரிஷா, சஞ்சய் தத், ஆரவ், அர்ஜுன் தாஸ், அருண் விஜய், ரெஜினா உட்பட பலருமே நடிக்கிறாங்க. தற்போது இந்த படத்தினுடைய வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.